குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. என் குடும்பத்துக்குள்ள நான் பேசிக்கிறது, அதுக்கு நீங்க கேள்வி கேட்க வேண்டாங்கிறேன். நான் என் குடும்பத்தில் நான் பேசுறது, குடும்பத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறத தொடர்ந்து ஒரு குடும்பத்துக்குள்ள பேசுறத, குடும்பத்துக்குள்ள முடிவு எடுக்கிறத நீங்க அதை கேட்கக்கூடாது. நான் வந்து இப்போ கலையா மட்டும் 24 பேர் என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, அதில் எல்லாருமே இருக்காங்க. அதில் எந்த விதமான பாதுகாப்பு எனக்கு காட்டுறதில்லை. ஈவன் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட கிராமத்தில் எல்லாத்தையும் சேர்த்து தான் பர்டிகுலர் கம்யூனிட்டி, பர்டிகுலர் காடு, கடவுள், பர்டிகுலர் கடவுளை வழிபடுவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த காலத்தில் நடனமா அது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு மட்டுமே சொந்தமாக மறந்து எழுதுதா? அதை இப்போ பரவலாக பார்க்குறீங்களா? அதாவது இது வந்து எல்லா சமுதாயம் ஆடிட்டு தான் இருந்தாங்க. மாற்று சமுதாயத்து ஆசிரியர்கள் கூட, அதாவது இந்த இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆசிரியர் வந்து வெள்ளிகிரின் பக்கமாக காலமாயிட்டார். அவர் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு கீழே பயின்றவங்க தான் வந்து கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள். எல்லாருமே இல்லை, பல ஆசிரியர்கள் அவருக்கு கீழே பயின்றவங்க தான். அந்த மாதிரி எல்லா சமுதாயம் வந்து இதை கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. ஈவன் சிவகிரியில் முதலியார் வம்சம்னே சொல்லிட்டு ஒரு குழுவே ஆரம்பித்து அந்த குழுவுக்கு தீரன் கலைக்குழு ஆசிரியர் தான் போய் வகுப்பெடுத்து அவங்கள அங்கங்கே வந்து ஒரு சில நிகழ்வுகள் வந்து தனியாக இணைஞ்சும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கவுண்டர் கம்யூனிட்டிக்கு மட்டும்ங்கிறது கிடையாது. அப்புறம் ஒரு தெய்வம்னா, அதாவது வந்து இதை இந்த கலையை பற்றி சொல்ல போனோம்னா, நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, வட்டமாக நின்று கும்மி அடிப்பாங்க. அது வந்து கும்மி. வரிசையாக நின்று ஆடுவாங்க, அது வந்து ஒயிலாட்டம். இந்த ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது ஒயில் கும்மி. இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஒயில் கும்மி. இந்த ஒயில் கும்மியில் வள்ளி முருகனுடைய கதையை சொல்கிறோம். வள்ளி முருகனுடைய வள்ளி தெய்வானை வள்ளி வந்து எப்படி பிறப்பெடுத்தால், எப்படி முருகனை திருமணம் செய்து கொண்டார், திருமணத்து வரைக்கும், வள்ளி பிறக்கிறதுலேருந்து திருமணத்து வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து போச்சுக்கிற கதையை பாடுனா அது வள்ளி கும்மி. அதுவே வந்து அல்லி அர்ஜுனனை பற்றி பாடுனா அது பவளக்குடி. கவலன் கண்ணகி பற்றி பாடுனா அது கோவலன் கும்மி. காத்தவராயன் கதையை பற்றி பாடுனா அது காத்தவராயன் கும்மி. அதில் வந்து அந்த பன்னாங்கு மெட்டு இருக்கு இல்லையா, அந்த தன்னானன்னு சொல்ல முடியாது, அது வந்து எல்லா குழுக்கு ஒன்றே தான். பாடல் வரிகள் மட்டும் மாறும். எந்த கதை இருக்குதோ அந்த கதை சார்ந்த வரிகள் வச்சு தான் அந்த கும்மிக்கு பேர். இப்போ நாங்கள் இங்கே பாடிட்டு இருக்கிறது வள்ளி முருகன் சேர்ந்ததாக இருக்கிறதுனால அது வள்ளி கும்மின்னு சொல்கிறோம். இந்த வள்ளி கும்மியில் முதல்ல ஆரம்பத்தில் பிள்ளையார் எல்லா கடவுளையும் வணங்கிட்டு அப்புறமா வந்து அந்த வள்ளி வள்ளியினுடைய பிறப்பு, வள்ளி திருமணத்து வரைக்கும் அதை கொண்டு வரும். அதுவே வந்து அல்லி அர்ஜுனன் மாலையில் அல்லி ராணி அர்ஜுனனுடைய இது கொண்டு வரும். பவளக்குடியில் அது மாதிரி வரும். காத்தவராயனுடைய பிறப்பு, திருமணம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இலக்கியத்தில் வந்து அந்த கதையை கொடுத்தாங்கன்னா அதுக்கான பாடல் வரிகள் எல்லாம் எழுதி கொடுத்துட முடியும். இப்போ இதுக்கான பாடல் வரிகள் இருக்கு. கதை வந்து நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். அது பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. கதையும் மறந்து போச்சு. பார்த்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கதையும் மறந்து போச்சு. அது யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கான வரிகளை வந்து நம்ம இதை எழுதி கொடுத்து மதுரை வீரனுக்கு மீன் கூட ஒன்று பண்ணி கொடுத்துட முடியும். அதுக்கு தயாராக தான் இருக்கும். நம்ம அதுக்கு இலக்கியத்தில் வந்து பெருஞ்சலங்கை ஆட்டத்துக்கு இருக்குது. நான் வந்து உயிரோட்டம் கொடுத்ததுல ஒரு 4-5 கலைகள் இந்த மண்ணில் வந்து அதிகமாக இருந்தது வந்து பெருஞ்சலங்கை ஆட்டம், இந்த வள்ளி கும்மி, ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்ற பகுதிக்கு இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது காவடி. இந்த நாளை வந்து நம்ம மேடை ஏற்றணும். உரிமை. இந்த 5 கலையை வந்து மேடை ஏற்றணும். இதில் வந்து இன்னைக்கு மக்கள் ஆண்கள் ஆடிட்டு இருந்ததை பெண்களுக்கு மாற்றி கொடுத்தது கொஞ்சம் வந்து மைல்டாக இருக்கும். பெருஞ்சலங்கை ஆட்டமாக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால் வந்து அதை கொஞ்சம் வந்து ஆர்டர் மறுக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுத்து பண்ணோம். வள்ளிக்குமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் எளிமையாக இருந்ததுனால எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அது இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஒயிலாடு அவர் ஆடுறது ஒயிலாடு.
அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதுல இருந்தது தான் வந்து 2009 பிப்ரவரி 15 கருமத்தப்பட்டியில் தான் முதல் மேடை முதல்ல கிடைச்சது 2009 பிப்ரவரி 15 கருமத்தப்பட்டியில. எல்லா கலையுமே ஆமா. அதுக்கு வந்து சங்க காலத்துல உள்ளி விழவுன்னு பேரு. சங்க கால நூல்கள்ல அதுக்கு வந்து உள்ளி விழவுன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. உள்ளி விழவு சிறப்புலகம். அதாவது அதற்கான நடவடிக்கை எல்லாம் வந்து எங்க பொதுச் செயலாளர் கண்டிப்பா அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது. நாங்க வந்து கட்சி தெளிவா நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. கண்டிப்பா வந்து அது இது வாங்கிடுவோம். தேர்தல் ஆணையம் அப்பீல் பண்ணியிருக்கிறோம். எங்க சைடில் என்ன நியாயம் இருக்குது. நாங்கள் வந்து பொதுக்குழு நடத்துகிறோம், ஆட்சி மன்ற குழு மாதம் நடத்துகிறோம், செயற்குழு நடத்திட்டு இருக்கிறோம், பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இது எல்லாமே கொடுத்து அதுக்கான அங்கீகாரத்தை திருப்பி வாங்கி இல்லை அது சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சில கிரவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பீல் போயிருக்கிறோம். கண்டிப்பாக கிடைச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு தனி சின்னத்துல 12 தொகுதிகளை நீக்கணும், 12 தொகுதிகளை வெற்றி பெறணும். தனி சின்னத்தை நீக்க வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக இல்ல மீண்டும் உதயசக்தி சின்னத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது காலம் பதில் சொல்லும். காலம் நெருங்கி போச்சு. 6 மாசம் தான் இருக்குது. இன்னும் டைம் 6 மாசம் இருக்குல்ல. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க பெறணும்னு இந்த தனித்து போட்டியிடணும். அப்படிதான் இருக்குது. அப்படிதான் இருக்குது. அப்படி தனித்து போட்டியிடணும். தனி சின்னத்துல போட்டியிடணும் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு, பாத்துக்கலாம். கடந்த காலத்துல கேஸ் சின்னத்துல போட்டிட்டு தொகுதி சின்னத்துல தான் போட்டிட்டு. அது போல இந்த முறை வந்து அதற்கான திங்கிங் இருக்குதா? இல்ல திருமாவளவன் தான் பானை சின்னம் தனியா வாங்கி விட்டுட்டாரு. அவர் என்னதான் அங்கீகாரம் பண்ணிட்டாரு. இல்ல நாங்க அதுக்கான என்ன பண்ணலாம்னு திட்டமிட்டு இருக்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் அதுக்கான ஒரு குழுவை போட்டிருக்காரு. அந்த குழு வந்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்ல இது வந்து இடஒதுக்கீடுகள் இருக்கிற வரைக்கும், பள்ளிகளில் ஜாதி பேரை கேட்குற வரைக்கும் ஜாதிகள் வந்து ஒழிக்க முடியாது. ஜாதிகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ வந்து இந்த நேரத்தில் இது வந்து கலையாக மட்டும் பார்ப்போம். இந்த மற்றவங்க யாரையும் போய் மற்ற யாரையும் போய் நம்ம அந்த மாதிரியான ஒரு இதை சொல்லலை. மற்றவங்ககிட்ட எங்கேயும் போய் சொல்லலை. எல்லாத்தையும் சேர்த்து இந்த கலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து கலை ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. இது கலை ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்க மாட்டேன். அதாவது அந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி ஆடணும்னு எங்காவது சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை, இந்த கம்யூனிட்டி மட்டும் தான் இல்லை. இந்த அதாவது எந்த இடத்துலையுமே வந்து இது ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்த கலை என்று நான் சொல்லவே கிடையாது. ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்த கலைன்னு சொல்லவே கிடையாது. அங்க ஒரு சமுதாயம் மட்டுமே இருந்திருக்குமா இருக்கு. இல்ல ஒரு சமுதாயம் மட்டுமே இருந்த இடத்துல தான் அது சொல்லியிருந்தாரு. ஒரு சமுதாயம் மட்டுமே இருந்திருந்தா அதை சொல்லியிருந்தாரு. அது வேண்டாமே.
இல்ல அது அந்த வள்ளிக்கு மீது தான் கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கான செய்தி வள்ளிக்கு மீன் அது வாங்கி இருக்குது. அது சப்ஜெக்ட் வேற. வள்ளிக்கு மீன் வந்து இது அதனால தான் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கூட எனக்கு சர்ச்சை இருந்துச்சு. வாங்கணும்னு சொல்லி கூட அதாவது அதனால கேட்குறேன், அதை பின்பற்றுறீங்க. அங்க வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறோம். எல்லாரும் இப்போ இருக்கிற மக்களுங்க யார்ட்டையும் போய் நான் அதை சொல்லலை. என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தங்கள் வேறு, கலைன்னு வரும்போது அது வேறு. தனிப்பட்ட சித்தாந்தங்கள் வேறு, கலை வேறு. கலையாக மட்டும் பேசுவோம். கலையில் வந்து நான் அதை வந்து இது கொண்டு வருவேன். அந்த கலையிலலாம் நம்ம தனிப்பட்ட சித்தாந்தத்தை கொண்டு வந்துருக்கீங்க. அந்த தனிப்பட்ட சித்தாந்தங்கள் தனிப்பட்ட இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம்னா எங்கள் 4 பேருக்குள்ள பேசிக்கிறது அது எப்படியும் வெளியில் போயிடுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து அது தனி பின்பற்றுறீங்க. பின்பற்றுறீங்க. அந்த சொல்ல இன்னும் நீங்க பின்பற்றீங்களா? அந்த சொல்லை இன்னும் நீங்க தனிப்பட்ட பின்பற்றீங்களா? முறையில் தான் உங்க கருத்து நான் சொன்னீங்க. அது என்ன பின்பற்றீங்கன்னு கேட்டீங்க. அதான் இப்போ எங்களுக்குள்ள பேசுறத நீங்க வந்து இப்போ மெய்யா பொய்யான்னு கேட்டால் என்னது, எங்களுக்குள்ள பேசிக்கிறது அது. அதை நீங்க அது எப்படி ஒரு வகையில் வெளியில் போய் சபையிலையோ கலையிலையோ அது பயன்படுத்துறது இல்லை. கலையில வந்து நாங்கள் அதை இது பண்றது இல்லை. எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம், எங்கள் குடும்பத்துக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். அதுல வந்து இதை நீங்க குடும்பத்துக்குள்ள பேசுறது அது மற்றவங்களுக்கு அது தேவையில்லாத வேலை. அது என் குடும்பத்துக்குள்ள நான் பேசுறத நாங்க இங்க வெளிப்படையா கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லணும்? இல்லை, இந்த விஷயம் விமர்சனத்துக்கு உள்ளானதால கேட்கிறேன். விமர்சனத்துக்கே அந்த விஷயம் பேசுறது விமர்சனத்துக்கே உள்ளானதா இருந்தாலும் இல்லைன்றீங்க. விமர்சனத்துக்கே உள்ளா இருந்தாலும் இது என்னுடைய குடும்பம். என்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் பேசுறத நீங்க வந்து வெளியில் கேள்வி கேட்க முடியாது. இல்ல, அந்த விஷயம் தவறுன்னு நின்றீங்களா? பேசுறது தவறுன்னு நின்றீங்களா? தவறு இல்லை, நான் பேசுறது சரிதான் நின்றீங்களா? குடும்பத்துக்குள்ள பேசுறதுக்கு சரி தப்புங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் தான் இது குடும்பம்னு சொல்லிட்டேன். இந்த கேள்வியே வந்து நீங்க உங்க குடும்பத்தில் நீங்க பேசுனீங்க, இது சரியா தப்பான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இல்ல, அது வெளியே வந்ததுன்னா வெளியே வந்தனால தான் விமர்சனத்துக்கு ஆளானதான் தான் நான் கேட்கிறேன். வெளியில வந்தாலும் வந்து அதுதான் எதிர்ப்பு உங்களுக்கு. வெளியில வந்திருக்க கூடாது, வந்திருக்கு.